Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் ஃபேன்ஸ்க்காக ஒரு விஷயம் கேட்க. அஜித் ஃபேன்ஸுக்காக இல்ல, அஜித் ஃபேனா ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி கூட வச்சுக்கலாமா? எனக்கு தெரியுது. இது எங்க நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, சமீபத்துல சூர்யா ஃபேன்ஸால ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஆனா அங்கனால சேஃப் ஜோனா அங்க போயிட்டு கவலைப்படாது. ஏகே ஃபேன்ஸ் அவங்க அப்படியே நீ வந்து அப்படியே ஷீல்டு மாதிரி பாதுகாத்துக்குவாங்க. கண்டிப்பா பாதுகாத்துக்கிட்ட நல்லதா இருக்கும். ஏமா இப்ப கூட நீ அப்ப சூர்யா ஃபேன்ஸ் நீ வந்து ஆப்போசிட்டா நினைக்கிறேன். நான் எப்படியும் நினைக்கலப்பா, நீங்க வேற அமைதியா இருக்கு. ஆல்ரெடி இன்ஸ்டால வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, வளர்ந்துட்டு வரக்கூடிய ஹீரோஸா இருக்கட்டும், வளர்ந்த ஹீரோஸா இருக்கட்டும், ஹீரோயின்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய படத்துக்கான ஒரு ஹைப் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமா ஒரு படத்தோட அப்டேட் வரப்போகுது அப்படின்னா, அதே வந்து அப்டேட் வரப்போகுதுன்னு ஒரு கிளிம்ஸாகவோ ஒரு ப்ரமோவாவோ நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. ஆனா அஜித் அவர்களுடைய படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே காட்டாம பிளைனா இந்தாங்க ஒரு வீடியோ வச்சுக்கோங்க, இந்தாங்க ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளை வச்சுக்கோங்க, இதான் பாட்டு அப்படின்ட்டு ஏன் தூக்கி போடுற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற விஷயம் நேத்து இந்த டீசரோட கிளிம்ஸ் வந்திருந்தது, மேக்கிங் வீடியோ. அதை பார்க்கும்போது எனக்கு சீரியஸா அப்படிதான். ஆனா அப்படி இல்ல, டீசருக்கு அவ்வளவு தூரம் ஒரு ஹைப்பை கொடுத்தாங்களா, அப்டேட் அவ்வளவு கொடுத்துட்டாங்க. மைத்திரில இருந்து வந்தது, ஆதிக்கிட்ட இருந்து வந்தது, ஜிவி இது அந்த நாள்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொன்று வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டெம்ப்ளேட்டை மாத்திட்டாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த படத்துல எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நேற்று எதுவுமே எதிர்பார்க்காத வகையில ஒரு மேக்கிங் வீடியோ. ஏன் அந்த மேக்கிங் வீடியோ கட்டாயமா இருந்துச்சு? இந்த மேக்கிங் வீடியோ வந்து ஒரு 20ஆம் தேதிக்கு மேல அவங்க வந்து விட்டுருக்கலாம், இல்ல 1ஆம் தேதிக்கு மேல விட்டுருக்கலாம். ஏன் இப்போ அது தேவைப்படுது அப்படின்றப்போ நான் கேள்விப்பட்ட பொழுது ஓஜி சம்பவம் அப்படின்னு ஒரு விஷயம், அதை ரிலீஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ஜிவி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்குன்றாரு, அப்படி என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு, இவ்வளவு நாள் ரெடி பண்றீங்களா, அப்ப அந்த அப்டேட் கொடுத்துட்டு கூடாதானே அப்படின்னு நிறைய சொல்ல அந்த டீமுக்கு வந்து இருக்குப்பா, நல்ல நாளா பார்த்து, நல்ல டேட்டா பார்த்து, நல்ல டைமை பார்த்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்களா, அந்த பாட்டோட ஹைப்பை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சரி என்ன பண்ணலாம், டீசர்ல இருந்து அதோட மேக்கிங் விட்டா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஸோ ஏகேயோட ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே எப்படி அவங்களே மாறிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இதுக்காக நீ மெனக்கெட்டு என்னை ஃபாலோ பண்ண வேணாம், எனக்காக நீ வந்து ரொம்ப பெருசாலாம் நினைச்சு எனக்காக வெயிட் பண்ணி அப்படிலாம் பண்ண வேணாம். நான் சர்ப்ரைஸா உனக்கு ஒன்று கொடுக்குறேன், அதை நீ செலிப்ரேட் பண்ணு அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்டும் இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் கொடுத்துட்டு இருந்தாங்க. மைத்ரி இந்த படத்தை கையில் எடுத்தனால அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். அவங்களும் அதுக்கான இவங்க இப்ப மாறிட்டாங்க, இது வரைக்கும் மாறாத மைத்திரியே மாத்திட்டாங்களே அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம். அந்த மேக்கிங்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ரசிச்சு லவ் பண்ணி ஒரு அடிக்ட் ஆவாங்கல்ல, ஒரு பொருள் மேல அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அதை வெளிப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி வெளிப்படுத்திருக்காரு அஜித் அவர்கள். அந்த டேபிள குத்துற ஷாட் ஒன்று வரும், குத்துற வாட்டி ஓடி போய் கட்டி பிடிச்சி யோ அப்படின்றாரு. அது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அஜித்தை செதுக்கி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அஜித் அவர்கள் சொன்ன டைலாக் ஆதிக்கு தான் பொருந்தும் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்படின்ற மாதிரி அஜித் செதுக்கி லவ் பண்றாருங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஃபேன் பாய் மாதிரி தெரியல. ஒரு பொருளை லவ் பண்ணா நம்ம அதை எப்படி பாதுகாப்போம், எவ்வளவு நம்ம அதை கொண்டாடுவோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அப்படியே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. சோ அதுதான் அந்த மேக்கிங்ல நம்ம பார்க்க முடிஞ்சா இருந்துச்சு. ஏகேவை சொல்லணும், ஏகே வந்து ஒவ்வொரு ஃப்ரேமா இருக்கட்டும், நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களோட ஒர்க் பண்ணவங்களை நான் மீட் பண்ணியிருக்கோம், டான்ஸ் பண்றவங்களை மீட் பண்ணியிருக்கோம். அவர் எப்போ வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு. அதுதாங்க நடந்திருக்கு. இந்த மேக்கிங் வீடியோ எடுக்கிறன்றதுக்காக அவர் பண்ணல, அவர் எப்பவுமே அந்த பழக்கத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிற. இப்போ மட்டும் இல்ல, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஏகே அவர்கள் எல்லாத்துக்கும் போய் விஷ் பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் காலையில போய் மார்னிங் சொல்லிட்டு, ஒரு ஃப்ரெஷ்ஷா எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா கம்ஃபர்ட் ஜோனா வச்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஏகே மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருக்காரு அப்படின்றலாம் அவர் எங்கேயுமே காட்டிக்கிட்டது இல்லை. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வராரு அப்படின்னா அவர் பக்கத்துல, எனக்கு சமீபத்துல ஒருத்தர் சொன்னாங்க, அவரு பக்கத்துல உட்காந்து இருப்பாராம், வேற யாரும் தனியா உட்காந்தாங்கன்னா அவங்களை கூப்பிடுவாங்க, ஏன் தனியா உட்காந்து இருக்கீங்க, இங்க வாங்க, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி அவரு ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் அங்க நடந்திருக்கு. அந்த மேக்கிங்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் விஷ் பண்றாரு. ஆதிக்கு வந்து இப்படி உட்காந்து ஃப்ரேம் பார்த்துட்டு சார் அப்படின்றாரு. அதெல்லாம் அஜித் இன்ட்ரெஸ்டா லவ் பண்ணியிருக்காரு இந்த கேரக்டரை. அவர் அவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்காரு. இதுக்கு முன்னாடி படங்களா இருக்கட்டும்,
அந்த கெட்டப்பு, அந்த அது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே அவரு ரசிச்சிருக்காரு. அஜித்திய ரசிச்ச படமா இது விஷயமா நம்ம அதை பார்க்க முடிஞ்சது இல்ல. அப்போ வந்து இது தாறுமாறா தான் வரப்போகுது. சோ இந்த டீசரோட மேக்கிங்கை கட் பண்றது சுலபமான விஷயம் இல்ல. டீசரை கட் பண்ணிடலாம், படமா கொடுத்துருப்பாங்க. மேக்கிங் வீடியோ எவ்வளவோ இருக்கும், ஆனா அந்த கரெக்டா டீசர் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. எல்லாமே ஏகே ஃபேன்ஸுக்காக தான். ஏன்னா ஜிவியும் ஆதிக்கும் ப்ரொமோஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலைகள்ல. ஜிவி எப்பயோ பண்ணிட்டார். அவர் இதுக்குள்ள ஆன் போர்டு ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டார்ட் பண்ண ப்ரொமோஷன்ஸுக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இவங்க 2 பேரும் ஒரு காலேஜ் ஈவெண்ட் போயிருக்காங்க, ஒரு அவார்ட் ஷோக்கு போயிருக்காங்க. போற இடம்லாம் ஜிபியு 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 தான். குட் பேட் ஆக்லி பத்தி சொல்லுங்க. குட் பேட் அவரு 10க்கு ரிலீஸுங்க, ஃபர்ஸ்ட் சீக்கிரோட அப்டேட் சொல்லி ஆகணும்ல. அதனாலதான் அந்த அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி கொடுத்தா, நீ ஒண்ணுதானே எதிர்பார்த்த, இந்தா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி 2 லட்லையும் கொடுத்து அந்த டீசரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுதான் பயங்கரமான விஷயங்கள். நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த, குறிப்பா நீ எதிர்பார்த்துட்டு இருந்த ஓஜி சம்பவம் 18ஆம் தேதி வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க. அதையும் தாண்டி இந்த வி சென்டிமெண்ட், வெள்ளிக்கிழமை சென்டிமெண்ட் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. செவ்வாய்க்கிழமையில பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன். சோ அதை பார்க்கும்போது வந்து இந்த தடவை மைத்ரி மூவிஸ் வந்து எந்த சென்டிமெண்ட்டுமே பார்க்க மாட்டாங்க. படம் எப்ப வந்தா என்ன டைம்ல அந்த அப்டேட்டை கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம அன்னைக்கே பேசணும்ல. இந்த டீசர் ரிலீஸ் ஆனதுமே வெள்ளிக்கிழமை, அதை உடைச்சிட்டோம். இப்ப கூட நீங்க கேட்டீங்களா ஏன் டப்புன்னு ரிலீஸ் பண்றாங்க, சொல்ல வேண்டியதானே அப்டேட். மைத்ரி கண்டிப்பா சொல்லக்கூடியவங்க தான், பாட்டோட அப்டேட் தானே இது, அதனால டீசரோட நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நினைச்சிருந்தா காலையில இருந்து மாமே கெட் ரெடி மாமே இந்த டைம் மாமே அப்படின்னு அவங்களால போட்டுருக்க முடியும். சோ அதை சொல்லி ஏமாத்த வேணால. டீசர் எனக்கு இந்த மேக்கிங்கோட உனக்கு கொடுக்குறேன்டா, இன்னும் என்ஜாய் பண்றான் போடா வாழ்றா அப்படின்ற மாதிரி. அதுல இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கு. என்னன்னா இது நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கூலி நேத்து லோகேஷோட பிறந்தநாள், அங்கிருந்து நிறைய அப்டேட் வந்துச்சு. அங்கிருந்து ஒரு அப்டேட் வரும் பொழுது இங்க இருந்து குட் பேட் ஆக்லில இருந்து ஒரு அப்டேட், அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதா. விஜய் அவர்கள் நேத்து அரசியல்ல இந்த பட்ஜெட் தாக்கல் எல்லாம் பண்ணியிருந்தாங்களாம். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது விஜய் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது பயங்கரமா பேசப்படுது. விஜய் கோபமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. டக்குன்னு பார்த்தா குட் பேட் ஆக்லி எல்லாம் எழுதிட்டாங்க. என்னடா நடக்குது, நம்ம ஆண்டாண்டு காலமா பேசிட்டு இருக்கிறதா, இங்க இருந்து ஒரு விஷயம் வந்தா இங்க இருந்து ஒண்ணு வரும் தான், எப்படி கனெக்ட் பண்ணிடுறேன் நம்ம மக்கள் போடுறாங்க. நீங்க என்னதான் அறிக்கை கொடுங்க, இங்க ஒரு டீசர்ல அவர் அள்ளி சாப்பிட்டு போயிட்டாரு, நீங்க என்னதான் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருங்க, நாங்க 18ஆம் தேதி பாத்துக்கிறோம். உங்களுக்கு அது புரியுதா? அது மாதிரிதான் இருக்குமோ? அதுதான் சொல்றேன். அது அவருக்கா தெரியல. ஏன்னா மைத்ரி மூவிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்களுக்கும் தமிழ்நாடோட அரசியலுக்கும் தமிழ்நாடு பத்தி சம்மதம் இல்ல. இருந்தாலும் அவங்க ஒரு எதிர்ச்சியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா நம்ம பசங்க எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, இது இன்னைக்கு வந்திருக்கலாம், இல்ல நாளைக்கு வந்திருக்கலாம், முந்தா நேத்து வந்திருக்கலாம். குறிப்பா நேத்து வந்ததும் விஜயோட அறிக்கையை அப்படியே ஆஃப் பண்ணிருச்சு. இந்த ரேஸ்ல யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா ஹானஸ்டா சொல்லணும்னா ஏகே தான் ஜெயிச்சாரு. ஏன்னா நேத்து அந்த இது வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க நம்ம பசங்க. எல்லாத்தையும் மறந்து ட்விட்டருக்குள்ள எதுக்குள்ள போனாலுமே ஏகே தான் நிக்கிறாரு. அவர் அந்த சிரிக்கிறதும் அந்த தம்ப்நெயிலே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அப்படியே போய் அவர் மானிட்டர்ல பாக்குறாரு ஏகே. அதுதான் செலிப்ரேஷன். அது ஒருவேளை இருக்குமோ, அப்படிதான் எடுத்துங்க, ஒருவேளை இருக்குமோ. அப்ப அஜித்தோட திரும்பி பார்த்தோம்னா விஜயோட அறிக்கையெல்லாம் இவர் ஒரே டீசர்ல மேக்கிங்ல தூக்கி போட்டாரு. 18ஆம் தேதி இதே சிங்கிளுக்கு எப்படி டீசருக்கு ஒரு செலிப்ரேஷன் வச்சாங்க, அந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ஒரு விஷயங்கள் பண்ண போறதாவும் இந்த செலிப்ரேஷன் இருக்க போறதாவும் நிறைய பிளான் இருக்கு. அது எப்படி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க தெரியல. எப்படி டீசரை வந்து தியேட்டர்ல போட்டாங்களோ அதே மாதிரி இந்த சிங்கிளையும் போடலாம் அப்படின்ட்டு தான். எனக்கு இதுல குட் பேட் ஆக்லி வரதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. வரட்டும், செலிப்ரேஷன் இருக்க போகுது, எல்லாமே நடக்க போகுது. ஆனா இந்த பக்கம் திரும்பினா விஜயோட அறிக்கை எப்படி நேற்று காலி பண்ணாங்களோ அந்த மாதிரி வீரதீர சூரன் ரிலீஸ் ஆக போகுது. 18ஆம் தேதி சிங்கிள் குட் பேட் ஆக்லி. இதோட ப்ரொமோஷன்ஸ் அடுத்தடுத்து நடக்கும் பொழுது ஏப்ரல் வரைக்கும் வேற எந்த படமும் அப்டேட் எல்லாத்தையும் காலி பண்ணிருதுங்க. இது அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசும், வீரதீர சூரன் கண்டிப்பா பேசும். அது நல்ல ரெஸ்பான்ஸும் பயங்கரமா இருக்க போகுது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்கான ஒரு ப்ரொமோஷனாக்கு இது ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. எங்க போனாலும் ஜிபியூ தான் இருக்காங்க, யாருக்காவது கொஞ்சம் வழி விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஏகே ஃபேன்ஸ் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது? கண்டிப்பா நேத்து லோகேஷ் கனகராஜோட பர்த்டே. ஸோ எப்படியாவது ஏதாவது கூலி படத்துல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்கன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். முக்கியமா நம்மளுமே நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா ஏன் தரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவர் ஒரு கேக் கட் மட்டும் தான் பண்ணாரு, அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு சில போட்டோஸை வந்து சன் பிக்சர்ஸே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணி இருந்ததுன்னா, ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் மேல சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு.
ஒரு படங்களோட ஹீரோவா இருக்கிறவங்களுக்கோ இல்ல ஹீரோயினா இருக்கிறவங்களுக்கோ தான் ப்ரமோவோ இல்ல டீசரோ இல்ல கேரக்டர் ரிவ்யூலோ பண்ணுமா? ஏன் நம்ம டேரக்டர் சாருக்கு ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு சன் பிக்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணி இருந்தது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்த ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்காக ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. இல்ல அதுதான் நம்ம சொல்றோமே, நீங்க சொன்ன எல்லாருமே சொன்னப்ப நான் 14ஆம் தேதி இல்லைன்னு சொன்னா, ஏன்னா அது ரஜினி அவர்களோட பிறந்தநாளா இருந்தா இன்னொரு டீசர் நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். இதுல என்னன்னா அவ்வளோ வேணாம், இப்போதைக்கு எதையுமே நம்ம செஞ்சிட வேணாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க நேற்று போட்டோஸ் பார்த்தே இவ்வளவு தூரம் பேசுறீங்க. ஸ்ருதிஹாசன் இருந்தாங்க, சுபேர் இருந்தாங்க, உபேந்திரா இருந்தாங்க, சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருந்தாங்க, சத்யராஜ் அவர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்படின்றப்ப இது எப்படி வரப்போகுது நம்மளுக்கு தெரியும்ல. அதுல நல்லா நோட் பண்ணீங்கன்னா அமீர் கான் இருந்திருக்க மாட்டார். ஆனா லோகேஷ் என்ன பண்றாரு, அமீர் கானுக்கு ஒரு விஷ் பண்ற மாதிரி. ஏன்னா நேற்று 2 பேருக்கும் ஒரே நாள் பிறந்தநாள். அமீர் கானோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு அவரு இருக்கிறது இவர் கன்ஃபார்ம் பண்றாரு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால இப்பயே வேண்டாம், இது ரொம்ப ஏர்லியரா இருக்கும். ஏன்னா இது இப்பயே நம்ம இது பண்ணா அது எல்லாருக்குமே ஒரு விஷயம் இப்ப என்ன பயத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா, போன வருஷம் பெரிய படங்களுக்கு கொடுத்த ஹைப்பு, சில பல ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அந்த படத்தை ரொம்ப நெகட்டிவா தள்ளப்பட்டுச்சு. அது இருந்துடக்கூடாது அப்படின்னா நான் சொல்லல, ஏப்ரல் 14 எதிர்பாராத மாதிரி ஜனநாயகன் தானே சொன்னீங்க, அப்ப இறக்குறோம் நாங்க கூலி அப்படின்னா இனி இருக்க போகுதுங்க. ஏன்னா நீங்க விஜய் அவர்கள் வராரு அப்படின்ற வாட்டி எல்லாமே அகேன்ஸ்டா மாறுவாங்க. ஆல்ரெடி சினிமால போட்டி இருக்கும், பொறாமை இல்லாம இருக்காது. அவர் அரசியல் புறன்றப்ப அங்க இன்னும் போட்டிகள் அதிகமா இருக்கும். அந்த அரசியல் சார்ந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்றப்ப விஜய்க்கு இனி வர நாட்கள் எல்லாம் போரா இருக்க போகுது. மீன்ஸ் சினிமாவே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்களமா தான் இருக்க போகுது. அவங்களோட ஃபேன்ஸ் சொல்ல வேணாம், சோசியல் மீடியாக்கள்ல அவங்களோட ஆதிக்கத்து இருக்கும், அவங்களோட வியூஸ்ன்னு அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன இருக்க போகுது அப்படின்னா, இங்க இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் நேற்று வந்துச்சு அறிக்கை GBU மேக்கிங் மாதிரி. அங்க வந்து 14ஆம் தேதி விட்டாருன்னா கூலியில இருந்து ஒரு அப்டேட் வரும். படம் ரிலீஸ் ஆகும் பொழுது பராசக்தின்னு ஒரு படம் ஆப்போசிட்டுக்கு வரும். இந்த மாதிரி இனி வர நாட்கள் எல்லாம் அவர் சிங்கிள் ட்ராக்ல ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இனி கண்டிப்பா விட மாட்டாங்க. அவர் எந்த இதுல போனாலும் ஒன்வேலையாவது எவனாவது வருவான வழியே அந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க போறாருன்றதுல இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த போட்டோஸ் பத்தி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. படம் சூப்பரா வந்துகிட்டு இருக்கான். அந்த பிறந்தநாளையுமே அந்த டீமோட தான் கேக் செலிப்ரேஷன் பண்ணிருந்தாரு. ரொம்ப தரமா இருக்க போகுது கூலி. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் அந்த ஏஐல ஒண்ணு பண்ணியிருந்தாங்க, நான் ட்விட்டர்ல பார்த்திருந்தேன். அதுவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எல்லாருமே விட நாகார்ஜுனா ரொம்ப அழகா இருந்தாரு. அந்த மனுஷருக்கு வயசியாவாதா, ஐயோ செம்மையா இருக்காரு. அவர் போர்ஷன் நம்ம வந்து அது நடந்துடக்கூடாது. ஆனா அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து சின்ன கிளிப்பிங்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதாவது திருட்டு தன்மை எடுத்து போட்டிருந்தாங்கல்ல, அதுமே ரொம்ப வருத்தமான விஷயமா டீமுக்கு இருந்துச்சு, நம்மளுக்கும் இருந்துச்சு. ஆனா அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு கிளாஸா இருக்கு. KGF சாயல் இருக்குங்க. அவ்வளவு பேர் வராங்க, அது மனுஷனா நின்று சண்டை செய்யறாருன்ற அப்படின்போ KGF சாயல்ல இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ அதனால நம்ம என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலுக்கு மேல படத்தோட டீசர் அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்.